வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் 12th பைத்தான் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை தாங்க பார்க்க போகிறோம். நிறைய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதாவது செயற்கூறுகள். தமிழில் படிக்கிறவங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க தமிழில் படித்தாலுமே கூட அந்த ஃபங்க்ஷனோட நேம் எல்லாம் இங்கிலீஷில் தான் படித்தாகணும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் தான் படித்தாகணும். டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான் தமிழில் படிப்பாங்க, மீதி எல்லாமே இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுனால நான் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். இப்போ முதல்ல நான் ஒரு 7 ஃபங்க்ஷனை மட்டும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். லென்னுன்னா லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்ட்ரிங்கு. எந்த ஸ்ட்ரிங்குக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை ப்ராக்கெட்டில் சொல்லணும். அதுதான் STRன்னு கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிரிண்ட்டு லென் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஏ. இந்த செயற்கூறு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அந்த வேர்டோட எண்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணுங்கிறது நான் பல வீடியோவில் போட்டிருக்கேன். கண்ணை மூடின்னு நம்ம எந்த வேர்டோட எண்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த வேர்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ லென்னுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் இருக்கிறதுனால லென் வந்து ஃபங்க்ஷன், இல்லை லென்னுங்கிறது ஃபங்க்ஷனுங்கிறதுனால ப்ராக்கெட் போடணும். எப்படினாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ பிரிண்ட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ பிரிண்ட்டுங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு தேவையான அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டை நான் எண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இந்த பிரிண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், லென்னுங்கிற ஃபங்க்ஷன். லென்னுக்கு பக்கத்துலேயும் ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இங்கே STRன்னு இருக்கு இல்லையா, இந்த STRக்கு இங்கே ஏன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங்கை நான் டைரெக்டாக சொல்லாமல் ஏன்ற வேரியபிள் நேமை சொல்லியிருக்கேன். இந்த ஏ வேரியபிளில் ஆல்ரெடி நான் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெல்கம் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த வெல்கம்ங்கிற வார்த்தையில் 1 2 3 4 5 6 7 லெட்டர், 7 லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த லைனுக்கான அவுட்புட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஃபங்க்ஷன் பாருங்கள், கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ் அப்படின்னா இப்போ இங்கே இருக்குது இல்லையா, நான் கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்கு எதில் இருக்குது? ஏ. இப்போது நானே வந்து கொடுக்கும்போதே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் கொடுத்துட்டேன், மீதி எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். சிலர் எல்லாமே கேப்ஸில் கொடுத்துருப்பாங்க, சிலர் எல்லாமே ஸ்மால்லையே டைப் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு வார்த்தைக்கு மட்டுமே இது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப், எது வேணும்னாலும் இருக்கலாம். ஏல நிறைய லெட்டர்ஸ் கூட இருக்கலாம். அத்தனை லெட்டர்ஸ்லையும் கேபிட்டலைஸ் அப்படின்ற முதல் எழுத்து மட்டும், அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை மட்டும் கேபிட்டல் லெட்டராகவும் மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டராகவும் மாற்றுறதுக்கு இந்த கேபிட்டலைஸ். ஏ டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏல இருக்கிற ஸ்ட்ரிங்கை கேபிட்டலைஸாக மாற்றி, அதாவது ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றி மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்மாலாக மாற்றி கொடுத்துடும். மூணாவது சென்டர். சென்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம ஒரு 10 வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம், எல்லாமே நடுவில் வரணும், எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வரக்கூடாது. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் அலைன்மெண்ட், எல்லாம் ஓரம் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஈவனாக இருக்கும், ரைட் சைடு வந்து அலைன்மெண்ட்டே கிடையாது, முன்ன பின்ன இருக்கும். அதே போல் இங்கேயும் லெஃப்டில் அலைன்மெண்ட்டாக இருக்குது, ரைட் சைடில் அலைன்மெண்ட்டே இல்லை. எனக்கு வரப்போகிறது இந்த மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் இல்லை, நடுவுலையே வரணும், முன்னாடியும் பின்னாடியும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சென்டருங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். எத்தனை லெட்டர் சென்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்? ஃபில் கேர். இப்போ என்னோடய எழுத்து பார்த்திங்கன்னா 7 தான் இருக்குது, 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது ஏ. ஆனால் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 20 லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகணும்னா அப்போ மீதி அந்த 20 லெட்டர்ஸ்க்கு 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. மீதி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 13 லெட்டர்ஸை ஸ்டாராக பிரிண்ட் பண்ணிக்கும். ஏன் ஸ்டாராக தான் பிரிண்ட் பண்ணுமான்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன் சின்டெக்ஸில் வித்து எத்தனை லெட்டரில் பிரிண்ட் பண்ணணும், அதாவது எவ்வளோ கேப் எடுத்துக்கணும்னு கேட்குது. கமா ஃபில் கேர். ஃபில் கேர்னால் அந்த கேப்புக்கு நான் என்ன ஃபில் பண்ணணும்னு கேட்குது. நான் இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டாருக்கு பதிலாக இப்படி ஒரு ஐஃபன் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஐஃபன் கொடுத்தீங்கன்னா ஐஃபனை ஃபில் பண்ணணும் கேப்பில். ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஸ்டார், ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ், நீங்கள் என்ன சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது சென்டராக நம்ம லெட்டர் வரும், மீதி 2 சைடும் நம்ம எவ்வளோ கேப் கேட்டிருக்கிறோமோ அந்த கேப் அளவுக்கு சமமாக நீங்கள் கொடுக்குற லெட்டரை பிரிண்ட் பண்ணிடும், அதாவது நீங்கள் கொடுக்குற சிம்பிள்ஸை பிரிண்ட் பண்ணிடும். மூணாவது ஃபைண்டு. ஃபைண்டுன்னா தேடுறது, ஒரு சப்ஸ்ட்ரிங்கை தேடுறோம். இப்போ இந்த லென்த்தியான ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு தேவையான சில சிம்பிளாக இருக்கக்கூடிய சில வார்த்தைகள், இப்போ நிறைய வார்த்தைகள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கலாம்.
இப்போ நான் ஒரு லைனே அடிச்சிருக்கேன். அதில் நான் கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்குதா, இல்லை நான் கொடுக்கக்கூடிய எழுத்து இருக்குதா, அந்த எழுத்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தேடுறது தான் ஃபைண்டு. இப்போ ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு பாருங்கள், ஏ டாட் ஃபைண்டு, ஏல தேட போகிறேன். எதை தேட போகிறேன்? அந்த வார்த்தையை நான் டைரெக்டாக கொடுத்துட்டேன். கம்முங்கிற வார்த்தையை தேட போகிறேன். அந்த கம்முங்கிற வார்த்தை இங்கே இருக்குதா? இருக்குது. எங்கே இருக்குது? 1 2 3 4வது பிளேஸில் இருக்குது. அப்போ கம்முக்கு 4ன்ற ஆன்சரை தான் வரும். அதாவது இண்டெக்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ணும். 4th பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். அடுத்தது பாருங்கள், இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபான்னா ஆல்ஃபாபெட்ஸு, நியூமரிக்னா நம்பர்ஸு. இஸ்னா இருக்கா, இருக்கா இல்லையா? ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு இங்கே மாற்றி எழுதிட்டேன் பாருங்கள். நான் ஏ டாட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஏல இருக்கிற எழுத்து, அதாவது ஏல இருக்கிற லெட்டர்ஸாகவும் இருக்கலாம் அல்லது நம்பர்ஸாகவும் இருக்கலாம். லெட்டர்ஸாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும், நம்பர்ஸாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும், ரெண்டும் கலந்து இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும். சரி, அதாவது ரெண்டும் லெட்டரும் நம்பர்ஸும் கலந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஆல்ஃபா நியூமரிக். சரி, அப்படி இருந்ததுன்னா ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். தனியாக லெட்டர்ஸாக இருந்ததுனாலும் ட்ரூன்னு தான் வரும். சரியா? அடுத்தது ஆல்ஃபா அப்படின்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், நம்பர்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரிக்கு இஸ் ஆல்ஃபான்னு மட்டும் எழுதுனீங்கன்னா ட்ரூ, லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இதில் வெல்கம் இங்கே நான் 1ன்னு கொடுத்துட்டேன்னா என்னென்னு வரும்? ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு வரும். அதில் ஒரு நம்பர் இருக்குது, அதனால அது ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது இஸ் டிஜிட். இஸ் டிஜிட்னா இதில் இருக்கிறது நம்பரா அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்பரான்னு கேட்டால் இல்லை, ஃபால்ஸ்ன்னு தான் வரும். இதில் லெட்டர்ஸ் தான் இருக்குது நிறையா, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இந்த ஒரு நம்பர் இருக்கிறதுனால இஸ் ஆல்ஃபா நியூமரிக்கான்னு தான் நம்ம கேட்க முடியுமே தவிர இஸ் டிஜிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ அப்போ முழுக்க நம்பரில் இருந்ததுன்னா இது ட்ரூன்னு வரும், இது ரெண்டும் கலந்து இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், இது ஒன்லி லெட்டர்ஸாக மட்டும் இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும். இந்த இஸ்ஸுன்னு வந்தாலே கண்டிப்பாக அவுட்புட்டு ட்ரூ ஃபால்ஸ், எஸ் நோ டைப்பில் மட்டும்தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கெல்லாம் லெட்டர்ஸ்லேயோ நம்பர்ஸ்லேயோ ஆன்சர் வரும். இந்த இஸ்ஸுங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஆன்சர் கம்பல்சரி எஸ் ஆர் நோ டைப்பில் வரும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த 7 ஃபங்க்ஷன்ஸோடு நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.